அதானி குழுமத்தில் முதலீடு செய்த வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவருக்கு பங்கு இருப்பதாக குற்றச்சாட்டு. ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். ஹிண்டன்பர்க் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல முதலீடு விவரங்களை செபி தலைவர் ஒப்புக்கொண்டதால் பரபரப்பு. அதானி குழுமத்தில் முதலீடு எதுவும் செய்யவில்லை என்றும் விளக்கம். அதானி குழும முறைகேடுகளை மூடி மறைக்கவே பாஜக அரசு முயற்சி. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. ஜவ்வாது மலை அருகே உள்ள பீமன் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். ஹரியானாவில் கொட்டிய மழையால் வெள்ளக்காடான வீதிகள். குருகிராமில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். கர்நாடகாவின் துங்கபத்ரா அணையின் உபரிநீர் வெளியேற்றும் மதகு உடைந்தது. மதகு கழன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் வீணாகும் தண்ணீர். அந்தியூர் அருகே விமரிசையாக நடைபெற்ற குருநாதசாமி கோயில் திருவிழா. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தயாரிப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண நடிகர் சங்க செயற்குழு கூட்டத்தில் முடிவு. படப்பிடிப்பு தடைபடக்கூடாது என்பதே தங்களது விருப்பம் என நாசர் விளக்கம். தெலுங்கானாவில் உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் தப்பி ஓட முயன்ற குஜராத் சாமியார் கும்பல். உணவக உரிமையாளரின் தங்க மோதிரத்தை திருட முயன்றபோது சிக்கினர். அதானி குழுமம் இந்திய பங்குச் சந்தைகளில் முறைகேட்டிற்கு பயன்படுத்திய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மாதவி புச்சிற்கும் பங்குகள் இருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாகவே அதானி குழும முறைகேடுகள் மீது செபி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இந்திய பங்குச் சந்தைகளில் அதானி குழுமம் மேற்கொண்ட முறைகேடுகள் குறித்து தாங்கள் அறிக்கை அளித்து 18 மாதங்களாகியும் செபி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளில் உள்ள முகமூடி நிறுவனங்கள் மூலம் இந்திய பங்குச் சந்தைகளில் அதானி குழும பங்குகளை வாங்கி முறைகேடு செய்ததாக தாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருந்ததை ஹிண்டன்பர்க் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் முறைகேடு செய்ய அதானி குழுமம் பயன்படுத்திய பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் நிறுவனங்களில் கடந்த 2015ஆம் ஆண்டே செபியின் தலைவர் மாதவி புச் அவர் கணவர் தவல் புச்சிற்கு பங்குகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் கூறியுள்ளது. முதலீட்டு ஆதாரம் மாதச் சம்பளம் என்றும் தங்களது சொத்து மதிப்பு சுமார் 83 கோடி ரூபாய் என்றும் புச் தம்பதி கொடுத்த தகவல்களை ஆதாரத்தோடு ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ளது. செபியின் முழுநேர உறுப்பினராக 2017 ஏப்ரலில் மாதவி நியமிக்கப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அவரது பெயரில் மொரீஷியஸ் நாட்டில் இருந்த பங்குகளை கணவர் தவல் புச் தனது பெயருக்கு மாற்றிக் கொண்டுள்ளார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செபி முழுநேர உறுப்பினராக இருந்த போதே கடந்த 2018 பிப்ரவரியில் IIFL நிதி மேலாண்மை நிறுவனத்திற்கு கோரிக்கை மின்னஞ்சல் அனுப்பிய மாதவி புச் கணவர் பெயரில் உள்ள வெளிநாட்டு நிதி சுமார் 7.5 கோடி ரூபாயை திரும்ப பெற்றார் என்று தெரிவித்துள்ள ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானியின் வெளிநாட்டு நிறுவன பங்குதாரர்கள் யார் என்பதை செபி தெளிவாக குறிப்பிடவில்லை என்று உச்ச நீதிமன்றம் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது.
பங்குதாரர்களை கண்டுபிடிக்க விரும்பினால் மாதவி புட்ச் கண்ணாடி முன்பு நின்று அந்த கணக்கை தொடங்கலாம் என்றும் ஹிண்டன்பர்க் விமர்சித்துள்ளது. முறைகேட்டில் செபி தலைவர் மாதவி புட்ச் உடந்தை என்பதன் காரணமாகவே அதானி குழுமத்தின் வெளிநாட்டு நிறுவன பங்குதாரர்கள் மீது அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை செபி தலைவர் மாதவி புட்ச் மற்றும் அவரது கணவர் தவல் புட்ச் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். தங்களது நிதி பரிவர்த்தனைகள் அனைத்தும் திறந்த புத்தகமாக உள்ளது என்று இருவரும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். தங்களது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். செபி தலைவர் மாதவி புட்ச் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி ஆதாயம் அடைந்து வருவதாக ஹிண்டன்பர்க் அறிக்கையில் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. செபி அமைப்பின் முழு நேர உறுப்பினராக மாதவி புட்ச் இருந்தபோது கடந்த 2019 ரியல் எஸ்டேட் முதலீட்டு மேலாண்மை நிறுவனமான பிளாக்ஸ்டோனின் மூத்த ஆலோசகராக மாதவி கணவர் நியமிக்கப்பட்டார் என்றும் ரியல் எஸ்டேட் மூலதன சந்தை உள்ளிட்டவற்றில் எந்த அனுபவமும் மாதவியின் கணவருக்கு இல்லை எனவும் ஹிண்டன்பர்க் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் பிளாக்ஸ்டோன் ஆதரவு நிறுவனங்களான மைண்ட் ஸ்பேஸ் மற்றும் நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் ஆகிய ரியல் எஸ்டேட் முதலீட்டு அறக்கட்டளைகள் நிறுவனங்கள் பங்கு சந்தைகளில் பட்டியலிடப்படுவதற்கான அனுமதியை பெற்றன என்று கூறியுள்ள ஹிண்டன்பர்க், ரியல் எஸ்டேட் முதலீட்டு அறக்கட்டளைகள் பயன்பெறும் வகையில் செபி விதிகளில் திருத்தம் மேற்கொண்டு மாதவி புட்ச் ஆதாயம் அடைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலத்தில் ரியல் எஸ்டேட் முதலீட்டு அறக்கட்டளை மீது முதலீட்டாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாதவி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் என்று குறிப்பிட்டுள்ள ஹிண்டன்பர்க், செபி அமைப்பின் தலைவராக கடந்த 2022 மார்ச்சில் பதவியேற்றுக் கொண்ட மாதவி புட்சை அடுத்த 6 மாதங்களில் முதல் தொழிலதிபராக அதானி நேரில் சென்று சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளது. சிங்கப்பூரில் அகோரா பார்ட்னர்ஸ் என்ற பெயரில் தனியார் நிறுவனம் வைத்திருந்த மாதவி செபி தலைவரான பின்பு அந்த நிறுவனத்தின் 100% பங்குகளையும் கணவர் தவல் பெயருக்கு மாற்றியுள்ளார் என்றும், அதே சமயம் இந்தியாவில் கடந்த 2013 தனது கணவர் தலைவராக உள்ள அகோரா அட்வைசரி நிறுவனத்தில் மாதவிக்கு தற்போதும் 99% பங்குகள் உள்ளன எனவும் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில், நிதி உள்ளிட்டவைகள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கியதன் மூலம் மட்டுமே கடந்த 2022 அந்த நிறுவனம் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டியதாக தெரிவித்துள்ள ஹிண்டன்பர்க், இது மாதவியின் ஊதியத்தை விட 4 மடங்கு அதிக தொகை என கூறியுள்ளது. அதானி விவகாரத்தில் நேர்மையாக செயல்படாத செபி தலைவர் மாதவி தனது பதவியை தவறாக பயன்படுத்தி ஆதாயம் அடைந்து வருவதாகவும் ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியுள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியதால் வீடுகள், விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து இரவு நேரங்களில் பெய்த பலத்த மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. நொச்சிமலை கிராமத்தில் உள்ள ஏரி நிரம்பி அதன் உபரிநீர் வெளியேறியது. இதனால் சுப்புலட்சுமி நகர், வீனஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் 3 அடி அளவுக்கு நீர் சூழ்ந்துள்ளது. கீழ்நாத்தூர் ஏரியிலிருந்து வெளியேறி வரும் நீரில் அடித்து வரப்படும் மீன்களை அந்த பகுதி சிறுவர்கள் போட்டி போட்டு பிடித்து உற்சாகமடைந்தனர். வந்தவாசி பகுதியில் 4 மணி நேரம் பெய்த பலத்த மழையில் 4 இடங்களில் மின்கம்பங்கள் மீது மரங்கள் சாய்ந்ததில் இரும்பேடு, கொவளை உள்ளிட்ட 15 கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வழுவூரில் 4 வீடுகள் பலத்த சேதமடைந்தன. கலசப்பாக்கத்தை அடுத்த மிருகண்டா அணை மொத்த கொள்ளளவான 22.97 அடியில் 20 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. ஆற்றை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஜவ்வாதுமலை பகுதியில் பீமன் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிக்க வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் விடிய விடிய கொட்டித் தீர்த்த கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையம் முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தாமரைக்குளம், காந்தி நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. மரக்காணத்தில் கனமழையால் 3000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. மரக்காண பூமி ஈஸ்வரர் கோயில் வளாகத்திலும் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால்
காணிமேடு மண்டக்கப்பட்டுக்கு இடையே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலம் மூழ்கியது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் தொடரும் மெட்ரோ பணிகளால் மாம்பலம், ஓட்டேரி உள்ளிட்ட கால்வாய்களில் மழைநீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மழை காலங்களில் அப்பகுதிகள் வெள்ளம் சூழும் அபாயமும் உருவாகியுள்ளது. இதனை தடுப்பதற்காக மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மாம்பலம் கால்வாய், ஓட்டேரி நல்லா கால்வாய்களில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக கால்வாய்களின் குறுக்கே இடம் கையகப்படுத்தி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக நீர்வழி பாதையில் தடை ஏற்பட்டு கால்வாய் வழியாக தண்ணீர் ஆற்றுக்கு செல்வதிலும் முகத்துவாரம் சென்று கடலில் கலப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி சுமார் 30 இடங்களில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பும் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் சேதமடைந்துள்ளன. இந்த தடையினால் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளுக்கே திரும்பிவிடும் அபாயம் உள்ளது. இதனால் தியாகராயர் நகர், சிஐடி நகர், நந்தனம், தேனாம்பேட்டை, வளசரவாக்கம், ஓட்டேரி, மில்லர் ரோட், பட்டாளம், பெரம்பூர், சிட்கோ நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழை காலத்தில் மழைநீர் வெளியேறாமல் வெள்ளத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக சூழலியல் செயற்பாட்டாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கனலினுடைய ஒரிஜினல் பிரெத்துமே இல்லை, அது ஃப்ரீ வாட்டர் ஃப்ளோ ஆவதற்கான அமைப்பு முறையும் இல்லை. கூடுதலாக இப்படியான செயற்கையாக இருக்கக்கூடிய கட்டுமானங்களை கொண்டு வரோம் அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் ஃப்ளட்டிங்கை ஏற்படுத்தும். தாழ்வான பகுதியில் இந்த தண்ணியெல்லாம் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னா இந்த கட்டுமானங்கள் ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், இது எந்த கட்டுமானம் வருகின்றோ அந்த பகுதியில், தாழ்வான பகுதியில் இந்த நீரெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும். எனவே இதில் கருத்தில் கொண்டு சென்னை மெட்ரோ கட்டுமானத்துறை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள சென்னை மாநகராட்சி நிர்வாகம், வருவாய் நிர்வாக ஆணையர், சென்னை மாநகராட்சி, மெட்ரோ ரயில் நிர்வாகம், ஐஐடி, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் கொண்ட வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த குழு கள ஆய்வு செய்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன் மழைநீர் தேங்காமல் வெளியேற தற்காலிகமாக மாற்று ஏற்பாடு செய்வது குறித்து சென்னை மாநகராட்சிக்கு அறிக்கை வழங்கும் என்றும், அதன் அடிப்படையில் பருவமழை தொடங்கும் முன்னரே முன்னெச்சரிக்கை பணிகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நாட்களில் சென்னை மாநகர பொதுமக்கள் கசப்பான அனுபவங்களையும் கடும் சிரமங்களையும் எதிர்கொள்ளாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மழைநீர் கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்வாய்களை தயார்படுத்தி வைத்திட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஆர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன், சன் நியூஸ். அபுதாபியிலிருந்து திருச்சிக்கு வந்தடைந்த விமானத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென் மாவட்டங்களிலிருந்து பலரும் வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்து வரும் நிலையில் திருச்சியிலிருந்து அபுதாபிக்கு நேரடி விமான சேவை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன்படி இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அபுதாபி திருச்சி இடையே விமான சேவையை தொடங்கியது. திருச்சி விமான நிலையத்திற்கு முதல் முறையாக வந்தடைந்த இந்த விமானத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது.
திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை என வாரத்தில் 4 நாட்கள் திருச்சி அபுதாபி இடையே விமானங்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கார் பந்தயம் நடத்த இருங்காட்டுக்கோட்டையில் இடம் இருக்கும்போது சென்னையின் நகரில் நடத்துவது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசு பள்ளி கட்டடம் திறப்பு உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இருங்காட்டுக்கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துக்கிறோம். அங்கே போய் கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தில் சுமார் 42 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு நகரத்தினுடைய மையப்பகுதி, அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்கின்றது, அங்கே துறைமுகம் இருக்கின்றது. இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள, மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள அந்த பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேணுமா? தொடர்ந்து பேசிய அவர் 13 ஆண்டுகளாக எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சத்தியமங்கலம் பேருந்து பணிமனையில் இருந்து திருப்பூர் வழியாக தேனி வரை செல்லும் அரசு பேருந்துக்கு பயணிகள் கிடா வெட்டி பொங்கல் வைத்து விழா எடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் பேருந்து பணிமனையில் இருந்து தினமும் காலை 6:40 மணிக்கு TN 33N 3322 என்ற எண் கொண்டு அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. பண்ணாரி, ராஜநகர், பசுவபாளையம், கொத்தமங்கலம், பவானிசாகர், பனையம்பள்ளி ஆகிய கிராமங்கள் வழியாக புளியம்பட்டி சென்றடையும் இந்த பேருந்தில் கடந்த 15 ஆண்டுகளாக 56 பயணிகள் தொடர்ந்து பயணித்து வருகின்றனர். இந்த அரசு பேருந்து பயணிகளை பாதுகாப்பாக அழைத்து செல்வதாலும் பயணிகளிடம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் கனிவாக நடந்து கொள்வதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக கடந்த 6 ஆண்டுகளாக ஆடி மாத கடைசி வாரத்தில் அரசு பேருந்துக்கு விழா எடுப்பதை பயணிகள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த அரசு பேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பயணிச்சிருக்கிறேன். இந்த அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா, இது சக்தி கிளை பேருந்து. இது வழித்தடம் பார்த்தீங்கன்னா பண்ணாரி டு திருப்பூர், திருப்பூர் டு தேனி போயிட்டு வரும். அதே மாதிரி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பூர்லேருந்து சக்தி வரைக்கும் வந்துட்டு இருக்குது. இதில் அனைத்து தொழிலாளரும் போயிட்டு இருக்கிறாங்க. பனியன் கம்பெனிக்கு போகிறவங்க இருக்காங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, மற்ற எல்லா தொழிலுக்கு போகிறவங்க இருக்காங்க. அதனால் என்ன இது பாதுகாப்பான பயணமாக இருக்குங்காட்டிக்கு என்னென்னா வருஷம் நாங்கள் கம்பல்சரியாக ஒரு ஆடி மாதம் கிடாவட்டு பஸ்ஸுக்கு நல்லபடியாக போயிட்டு வருது. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரைவர், கண்டக்டர் எல்லாமே அனுசரித்து போகிறதுனால நாங்கள் இது வருஷம் ஆடி மாதம் கிடாவட்டுறோம். பஸ்ஸில் தான் டெய்லியும் நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரோம். இந்த மாதிரி நிறையா விமன்ஸ் இந்த பஸ்ஸில் டெய்லியும் போயிட்டு வரோம். ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. இங்கே இருக்க கண்டக்டர்ஸ், டிரைவர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜோவியலாக நல்லா பழகுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. எதாக இருந்தாலும் எங்களால் சொல்ல முடியுது. அவங்களும் எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ரைவேட் பஸ்ஸை விட கவர்மெண்ட் பஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. 7வது ஆண்டாக நடந்த விழாவில் அரசு பேருந்து அலங்கரிக்கப்பட்டு கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டது. பின்பு அங்கு கூடியிருந்த பயணிகள் 3 கிடாய்களை வெட்டியும் பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்வில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். சென்னை வேளச்சேரி நங்கநல்லூர் சாலையில் நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி திருவிழாவில் இளைஞர்களின் துள்ளல் நடனத்தால் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. திரைப்பட பாடல்களுக்கு இளைஞர்கள் போட்ட ஆட்டம் அங்கிருந்த அனைவரையும் கொண்டாட்ட மனநிலைக்கு இட்டுச் சென்றது. ஒருபுறம் இளைஞர்கள் ஆட்டம் போட, மற்றொரு புறம் சைக்கிளிங், ஸ்கேட்டிங், வில்வித்தை, யோகா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பணிச்சுமை தந்த களைப்பையும் மன அழுத்தத்தையும் விடுத்து வார இறுதி நாளில் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டத்தில் பங்கேற்று உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மணைப்பட்டி கிராமத்தில் உள்ள பிரம்மசமுத்திரம் குளத்தில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கடந்த 6 ஆண்டுகளாக போதிய நீர் இல்லாத காரணத்தால் நிரம்பாமல் இருந்த பிரம்மசமுத்திரம் குளம் தற்போது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் நிரம்பி மறுகால் சென்றது. தற்போது குளத்தில் நீர் குறைவாக உள்ளதால் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து மீன்பிடி திருவிழாவை நடத்தினர். அதன்படி குட்டப்பட்டி, கோட்டூர், ஆவாரம்பட்டி, அனுமந்தராயன் கோட்டை உள்பட 18 கிராம மக்கள் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். இதில் கட்லா, ஜிலேபி, கெண்டை, விரால், மிருகாள், ரோகு, அவுரி, தேளி, விரால் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மீன்கள் வலையில் சிக்கின. மீன்பிடி திருவிழா வச்சு 6 வருஷத்துக்கு மேலே இந்த வருஷம் குளம் பெருகினதுனால நாங்கள் மீன்பிடி திருவிழா வச்சுருக்கோம்.
ஊர் மக்கள் பாலட்டுப்பட்டி கிராமத்து மக்களும் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. கட்லா, வெறா, பல மீன்கள், பல வகையான மீன்கள் நிறையா இருக்கிறதுனால வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட்லா, ரோகு, மிருகாலு, அவிரி, கீசி 2 கிலோ, 3 கிலோ, 1/2 கிலோ இந்த சைஸில் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நாங்கள் ஒரு 20 பேர் வந்திருக்கோங்க. மாரம்பாட்டுக்கு குழுவாக தான் பிடிக்கிறோம். எங்கே போனால் குழுவாக தான் போவோம், குழுவாக தான் வருவோம். நாங்கள் ஒரு 10 கிலோக்கு மேலே பிடிச்சிருக்கோம். இன்னும் 10 பசங்களும் பிடிச்சிருக்காங்க. மீன் பிடித்த அனைவருக்கும் 1/2 கிலோ முதல் 3 கிலோ வரை மீன்கள் கிடைத்ததால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் KRB அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு 1073 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையிலிருந்து பாசன கால்வாய்கள் மூலம் 1325 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மொத்த கொள்ளளவான 52 அடியில் நீர்மட்டம் 50.65 அடியாக உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர்வரத்து அப்படியே வெளியேற்றப்பட உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரத்தில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோடியக்கரை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறையில் இருந்து சிவசங்கர் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் மீனவர்கள் 4 பேர் மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி மீனவர்களை தாக்கி 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகள், GPS கருவி ஆகியவற்றை பறித்துச் சென்றனர். நாங்கள் ஆறுகாட்டுத்துறையிலேருந்து சிவசங்கருக்கு சொந்தமான போட்டிலேருந்து ஒரு 4 பேர் மீன் பிடிக்க போயிருந்தோம். உடையாருக்கு கிழக்க ஒரு 15 நாட்டுகளில் மீன் பிடிச்சிருக்கும்போது ஒரு 4 போட்டில் வந்தாங்க. மொத்தம் 2 போட்டு வந்து பக்கத்தில் நெருக்கி, ஒரு போட்டு மட்டும் பக்கத்தில் வந்தாங்க, ஒரு போட்டு வரல. அதில் ஒரு போட்டில் 4 பேர் கையில் வீச்சு, கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை அடித்து எங்கள் வலையெல்லாம் பறிச்சுக்கிட்டு GPS, வாக்கி டாக்கி, போக்குவரத்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. இதே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படி தான் முடியும் நீங்கள் தான் பார்க்கணும். தாக்குதலில் காயமடைந்த நாகை மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வார விடுமுறை என்பதால் கன்னியாகுமரியில் அதிகாலையிலேயே சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம், சன்ரைஸ் பாயிண்ட், பகவதி அம்மன் கோவில், கிழக்கு வாசல் போன்ற பகுதிகளில் பல மணி நேரம் காத்திருந்து அதிகாலையில் கடலில் சூரிய உதயமாகும் இயற்கை காட்சியை கண்டு அவர்கள் ரசித்தனர். இதனை தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். கடற்கரை பகுதிகளில் அமைந்துள்ள கடைகளில் தங்களுக்கு தேவையான பாசி, சங்கு, மாலை போன்ற அழகு பொருட்களையும் சுற்றுலா பயணிகள் வாங்கிச் சென்றனர். கடலில் குளிக்கவோ இறங்கவோ மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருப்பதால் கடற்கரை மதில் சுவர்கள் மற்றும் சன்செட் பாயிண்ட் படிக்கட்டுகளில் அமர்ந்து கடல் அழகை கண்டு சுற்றுலா பயணிகள் அனுபவித்து வருகிறார்கள். சென்னை பெசன்ட் நகரில் தனியார் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் முதன்முறையாக பெண்கள் புடவை அணிந்தபடி பங்கேற்று ஓடினர். மாதவிடாய் சுகாதாரம் குறித்தும் மாதவிடாய் நேரங்களில் பின்பற்ற வேண்டியவை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் மூலம் கிடைக்கும் நிதியில் பழங்குடியின பெண்களுக்கு தேவையான நாப்கின், உள்ளாடை ஆகியன வாங்க திட்டமிட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மாரத்தானில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு முதல் பரிசு 6000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 3000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 2000 ரூபாயும் வழங்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் ஹோஸ்பெட் அருகேயுள்ள துங்கபத்ரா அணையின் ஒரு மதகு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. துங்கபத்ரா அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 33 மதகுகள் வழியாக நீர் திறக்கப்பட்டது. ஆனால் சங்கிலி அறுந்ததால் 19வது மதகு உடைந்து அடித்துச் செல்லப்பட்டதால் ஆற்றிலிருந்து 1 லட்சம் கன அடிக்கும் அதிகமாக நீர் வெளியேறி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூர், கவுதாளம், கோஸ்கி, மந்திராலயம், நந்தவரம் மண்டலங்களை சேர்ந்த மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். 19வது மதகை சரி செய்யும் பணியையும் துரிதப்படுத்தியுள்ளனர். சென்னையில் இருந்து செகந்திராபாத் சென்ற விரைவு ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகளிடம் இருந்து நகைகளை திருடிய கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் செல்லும்போது பயணிகளிடம் நகைகளை திருடிய கொள்ளையர்கள் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர். பின்னர் ரயிலில் இருந்து இறங்கி தப்பியோடிய கொள்ளையர்கள் குறித்து பாதிக்கப்பட்ட பயணிகள் குறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று நரசாப்பூர் விரைவு ரயில் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி ஏற முயன்றனர். ஆனால் கதவுகள் மூடப்பட்டு இருந்ததால் அவர்களால் ஏற முடியவில்லை. ரயில்களில் தொடர்ந்து நடக்கும் கொள்ளை மற்றும் தாக்குதல் சம்பவங்களால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். இந்தியாவின் பங்குச்சந்தை ஒழுங்காற்று ஆணையமான செபி மீது அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளது. செபியின் தலைவர் மாதவி பூரி பூஜ் அதானிக்கு சொந்தமான வெளிநாட்டு பங்குகளில் பணம் முதலீடு செய்துள்ளார் என்பதை ஹிண்டன்பர்கின் குற்றச்சாட்டு. புயலை கிளப்பியுள்ள ஹிண்டன்பர்கின் குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று பங்குச்சந்தை நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். 2015 அதானிக்கும் இந்த மேடமுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவங்க பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்னன்னா, இந்த அம்மா 2017 ஹோல் டைம் டைரக்டர் செபி ஆகிறாங்க. அதுக்கு ஆறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க இமெயிலேருந்து அந்த தவால் புஞ்சுங்கிறவர் ஒரு மெயில் அனுப்புகிறாரு. இது மாதிரி நீங்கள் அவங்க அம்மையார் பேர்லேருந்து எல்லா ஷேர்ஸையும் என் பேருக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சிங்கப்பூரில் ஷேர்ஸை இவங்க பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார். அந்த சிங்கப்பூரில் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த கம்பெனி தான் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த குரூப் மூலமாக ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடந்திருக்குன்னா, இந்த அம்மா செபி சீஃபாக இருக்கும்போது பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு இவரை அட்வைசராக போடுறாங்க. பிளாக் ஸ்டோனுங்கிறது ஒரு பெரிய ஃபண்ட் இன்வெஸ்டர். அந்த இடத்துல அவங்க இவரை ஏன் அட்வைசராக எடுத்தாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இவருக்கு பங்கு சந்தையில் அனுபவம் கிடையாது, ஃபைனான்ஸில் அனுபவம் கிடையாது, ரியல் எஸ்டேட்டில் அனுபவம் கிடையாது. இவரை ஏன் அட்வைசராக எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. அதானிக்கும் பிளாக் ஸ்டோனுக்கும் லிங்க் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு எவிடன்ஸாக அவங்க கொடுக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு சேல்ரிடு கப்புள், ஏன்னா அவங்களே அந்த டிக்ளரேஷனில் அந்த டாக்குமெண்ட் இவங்க காட்டுறதில் இவங்க ஒரு சேல்ரிடு கப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு சம்பளம் வாங்கி நீங்கள் எவ்வளோ கம்பெனி எம்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டாடா கம்பெனிக்கே எம்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓனராக இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் 56 கோடி எப்படி வந்தது? ஏன்னா 2015 56 கோடி ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணுங்கிறது சாதாரண மனுஷங்க அக்கௌண்ட்டில் இருக்க முடியாது. இந்த அம்மா ஒரு பேங்க்கில் வேலையாக இருந்தார். அவர் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் கம்பெனிக்கு அட்வைசராக இருந்தார். செலவு போய் டேக்ஸ் கட்டி 56 கோடி எப்படி பேங்க்கில் வந்தது அப்படின்னு ஹிண்டன்பர்க் முதல்ல கேட்குறாங்க கேள்வி. இதை நீங்கள் எப்படி சிங்கப்பூருக்கு மாற்றினீங்க? 2வது கேள்வி. அதுக்கப்புறமா நீங்கள் செபியில் சேர்றதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கரெக்டாக எப்படி ஷேர்ஸை உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வட்டி மானியம் பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு 18 லட்சத்தில் இருந்து 9 லட்சமாக குறைக்கப்பட்டுள்ளது. நடுத்தர மக்களிடம் அதிர்ச்சியை இது ஏற்படுத்தியுள்ளது. முதல் முறை வீடு வாங்குவோருக்கு வழங்கப்படும் வட்டி மானியமும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு வசதி உறுதி செய்யும் வகையில் 2015 தொடங்கப்பட்ட பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் முதல் முறையாக சொந்த வீடு வாங்குவோருக்கு சராசரியாக 2,30,000 ரூபாய் வட்டி மானியம் வழங்கப்பட்டு வந்தது. ஆண்டு வருமானம் 18 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்கள் இச்சலுகையை பெற முடியும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நகர்ப்புறங்களில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வட்டி மானிய சலுகை பெறுவதற்கான வருமான உச்சவரம்பு மற்றும் வீட்டின் அளவுகளை ஒன்றிய அரசு பாதியாக குறைத்துள்ளது.
அதன்படி இதுவரை 200 சதுர மீட்டர் வரையிலான வீடுகளுக்கு வட்டி மானியம் வழங்கப்பட்ட நிலையில் இனி 120 சதுர மீட்டர் வரையுள்ள வீடுகளுக்கு மட்டுமே வட்டி மானியம் வழங்கப்பட உள்ளது. மேலும் 9 லட்சத்துக்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த வட்டிச் சலுகையை பெற தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வட்டி மானியமும் சராசரியாக 2,30,000 ரூபாயிலிருந்து 1,80,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் இந்த அறிவிப்பு ஏழைகள், குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்காக கட்டப்படும் வாடகை குடியிருப்புகளுக்கு மானியமாக அறை ஒன்றுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று சென்னை காசிமேடு மீன் சந்தையில் அதிகாலை முதலே மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். திரும்பிய விசைப்படகுகளில் பெரிய வகைகளில் தொடங்கி சிறிய வகை மீன்கள் வரை அதிக மீன்கள் கிடைத்தன. குறிப்பாக பெரிய வகை மீன்களான வஞ்சிரம், வவ்வால், பாறை, சூறை மற்றும் கொடுவா உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகளவு காணப்பட்டது. அதேபோல சங்கரா, இறால், ஷீலா, கருப்பு வவ்வால் மீன், வெள்ளை வவ்வால், கொடுவா, டைகர் இறால் மற்றும் நண்டுகளின் வரத்தும் அதிகமாக காணப்பட்டது. காலையில் 5:30 மணிக்கு வந்து பார்த்ததில்ல. இங்கே மற்ற நாளோட இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ விலையுமே வந்து மற்ற நாளோட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் வெரைட்டி நிறையா இருக்கும். பெரிய மீனுங்களும் இங்கே தான் நிறையா கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் அதிகமான மீன். விலையுமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து வாங்குறதுக்கு இங்கே வந்து பெரிய மீன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆகும். இப்போ வஞ்சர மீன் வாங்கியிருக்கோம். இது போக இன்னும் பாறை மீன் வந்து பார்க்கலான்னு இருக்கோம். காசிமேட்டில் கடந்த வாரம் 900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வஞ்சிரம் இன்று விலை குறைந்து 750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கருப்பு வவ்வால் மீன் 850 ரூபாய்க்கும், வெள்ளை வவ்வால் 1100 ரூபாய்க்கும், டைகர் இறால் 1100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த வாரம் 4ஆம் வாரம் வந்து அதிகமாக ஜனம் அதிகமாகிடுச்சு. மீன் விலை இந்த வாரம் அதிகமாகுது. போன வாரம் வந்து வித்த மீன் 400 ரூபானா இந்த வாரம் மீன் 600 ரூபா போகுது. இந்த வாரம் ஜனங்க அதிகம். இன்னைக்கு இப்போ ஆடி மாத கால லாஸ்ட் வாரம் இது மீன், அதெல்லாம் ஜனம் அதிகமாகுது. வஞ்சரம் மீன் இன்னைக்கு 700 ரூபா போகுது. போன வாரம் 500 ரூபா போன மீன் 700. ஆனால் மீன் இன்னைக்கு வந்து அதிகம் வஞ்சரம். சங்கரா மீன் இன்னும் அதிகம். அண்ணாங்கன்னா ஐல வந்து 3000 ரூபா போன மீன் இந்த வாரம் வந்து 3500 ரூபா போகுது. மீன் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் காசிமேடு மீன் சந்தையில் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.